பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர், நான் கேட்ட உடனே என்னைக்கு வரணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அண்ணா இன்னைக்கு வாங்க, தேர்தலுக்கு முத நாளுக்கு நீ கண்டிப்பா சென்னைக்கு போகணும், அதுக்கு முத நாள் நீங்க வாங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே கண்டிப்பா வரேன்னு சொல்லி எனக்காக இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு காலையில 2 கூட்டம் பேசிட்டு இன்னைக்கு திருச்செங்கோடு மக்களிடையே ஒரு எழுச்சியான ஒரு உரையை ஆற்றிய நாங்க பாற்ற தமிழ் கடவுள் நீங்க தான். தமிழ் ஆசான் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, கழகத்தின் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான வகையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்துசாமி அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிய திருச்செங்கோட்டின் முன்னாள் யூனியன் சேர்மன் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, என் அருமை தோழர் டாக்டர் கண்ணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய சதீஷ் அவர்களே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே மற்றும் நம் வெற்றி தலைவர் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பிகளே, என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம கட்சி பணிமனையை பார்த்திருக்கீங்களா மக்களே? ஒரு கொடி, நம்ம கொடி எப்படி சும்மா பட்டோலி வீசி பறந்துகிட்டு இருக்கு. அதே கொஞ்சம் தூரம் வாங்க, நம்ம திமுக பரப்புரை ஆபீஸ் இருக்கும், பணிமனையை பார்த்திருப்பீங்க. நீங்களாம் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் போடுவாங்கல்ல, பிளாட் போட்டிருப்பாங்களா, பார்த்திருக்கீங்களா? கலர் கலரா கொடி பறக்கும். அந்த மாதிரி கலர் கலரா கொடி இருக்கு. ரியல் பார்க்கறப்பெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரியே தெரியுது. உண்மையே அதுதான். அவங்க வண்டியை பாருங்கள, பரப்புரை வாகனத்தை கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க அனுமதி வாங்கின டைம்ல அவங்களும் வந்து அனுமதி பண்ணிட்டு, யாரு நம்ம சுரேஷ் பாபு தான், அவரை பத்தி வரேன் பின்னாடி இருக்கு. அவரு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு அப்பதான் முதல்ல அவங்க வண்டியை பார்த்தேன். அந்த வண்டி பானட் ஃபுல்லா வரிசையா கொடி வச்சிருக்காங்க. என்னையா அது? நம்ம வண்டி முன்னாடி ஒரே கொடி, சிங்கிளா தான் வருகிற மாதிரி நம்ம வெற்றி கொடி பறந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, தில்லா கெத்தா நம்ம தலைவர் தனியா வராரு. யாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்? யாரு பெரிய கட்சி சொல்லுங்க? நீங்க எல்லாம் 75 வருஷ கட்சியா? நீங்க உங்களுக்கு தனியா வரதுக்கே திராணி இல்ல, தைரியம் இல்ல, நம்பிக்கை இல்ல. இத்தனை கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு வரீங்க. அதுவும் பத்தாதுன்னு இப்ப புதுசா 2 கட்சி வேற. இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சாலும், நீங்க என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த தேர்தலே எங்க தலைவர் சொன்னது போல 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு இன்னொரு விதமாவும் இந்த தேர்தலை பத்தி சொல்லலாம். இந்த தேர்தல் எதற்கான தேர்தல்னா, சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதுதான். நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஒரு மக்களுக்கு நம்ம தலைவர் பத்தி நல்லா தெரியும். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம தலைவருக்கும் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, டூப் ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல நம்ம முதலமைச்சர், அவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் நான் சொல்றேன். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு. ஒருத்தர் அப்பாவும் பையனும் அவர் நெருங்கி வராங்க, போப்பன்னு தள்ளி வர்றார். இவர் எங்க முதல் கல்வி விருது வழங்கும் விழாவில் 18 மணி நேரம் காலையில இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நின்று அந்த கடைசி மாணவன், அந்த பெற்றோர் அவங்க எப்ப நம்ம பார்க்கலாம்னு காத்துட்டு இருந்தாங்க.
ஆனா அவருக்கு கால் வலிக்குது, சாப்பிடல. அந்த நேரத்திலையும் கடைசி மாணவன் வரைக்கும், கடைசி பெற்றோர் வரைக்கும் இன்முகத்தோடு, அதே சிரிச்ச முகத்தோடு வலியையும் பொறுத்துக்கிட்டு அவர் விருது வழங்கினாரு. இவர் எங்க? யோசிச்சு பாருங்க. இவருக்கு வேணா 1250 மாணவர்கள ஒருத்தரா இருக்கலாம் தலைவருக்கு. ஆனா அந்த மாணவனுக்கு அந்த 1-2 நிமிஷம் தான் அவரோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம தலைவர். நம்ம தலைவர் பெரிய நடிகர். இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1 இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய முதன்மை அரசியல் சக்தியா இருக்கிற, தனியா நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தோட ஒரு கட்சியோடைய ஒரு தலைவரா இருக்கார். ஆனா இதெல்லாம் அப்புறம் தாங்க. முதல்ல அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதம் கொண்டவர், மக்களை உண்மையா நேசிக்கக்கூடியவர். இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாதிரி போலித்தனமான மனிதர் கிடையாது. இது போதாதாங்க. நம்ம யார் முதலமைச்சரா வேணுங்கிறதுக்கு ஒரு தலைவர்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு நாட்டோட தலைவனா எப்படி தெரியுமா இருக்கணும்? முதல்ல மக்களை நேசிக்க தெரியணும், மக்களோட வலியை உணர்ந்தவரா இருக்கணும். இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் நம்ம தலைவரை விட ஒரு ஆளுமை மிக்க, ஒரு மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவர் வேற யாருமே இல்லை. நீங்க பார்க்க தான் போறீங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட கடைக்கோடி ஒரு ஏழை மக்கள் என்ன வலியை உணர்றாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு புரிந்து உணர்ந்து அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கார். நான் ஒரு தேர்தல் அறிக்கையை டிஸ்கஸ் பண்றப்ப ஒரு 2 மணி நேரம் அவர் டைரியில அவர் கைப்பட எழுதியிருந்தார். அவர்கிட்ட என்னென்ன கோரிக்கை வந்திருக்குன்னு கைப்பட, இந்த பகுதியில் இவங்க இந்த பிரச்சனை இருக்கு சார், இது என்ன பண்ணலாம், அந்த அளவுக்கு நுணுக்கமா சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து நமக்காக இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கார். இதே மாதிரிதான் முதலமைச்சரான பிறகும் நமக்காக பார்த்து நமக்கு கேட்காதையும் செஞ்சு கொடுப்பார் நம்ம தலைவர். இப்ப ஏன் நம்ம டிவிக்கு ஏன் கட்சி ஆரம்பிக்கப்படணும், ஏன் இந்த தேர்தலை நம்ம போட்டியிடணும்? இது என்ன நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காவா, அதிகாரத்துக்காவா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் கூட யோசிக்கலாம், இப்ப நான் ஏன் எம்எல்ஏ நிக்கணும், நான் ஏன் ஐஆர்எஸ் விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு இந்த வேகாத வெயிலையும் இந்த மக்களோடையும் அலைஞ்சு தெரிஞ்சு வாக்கு சேகரிக்கணும்? எதனால? தமிழ்நாட்டை இந்த திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகள் மாறி இவங்க தான் மாறி ஆட்சி பண்ணாங்க, உண்டா இல்லையா? நீங்களும் அவங்களுக்கு தான் மாறி ஓட்டு போட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த 50 வருஷத்துல அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சும் கொஞ்சம் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் கோடியா அவங்க சம்பாரிச்சதான் அதிகம், உண்டா இல்லையா? அவங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா எதுக்கு எங்க தலைவர் அரசியலுக்கு வந்திருக்க போறார்? உங்களோட தோல்விதான் காரணம். அதனால எங்க தலைவரும் சரி, அவர் தலைவரோட தொண்டர்களும் சரி, எல்லாரும் சரி, நானும் சரி, வந்தது காரணம் உங்களோட தோல்விதான். மக்கள் உங்க மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனி நீ போதும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் உயிரா நேசிச்ச சினிமா, அவர் வந்ததுனால, அந்த அரசியலுக்கு வந்ததுனால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார், எவ்வளவு அனைத்து வழிகளையும் தாங்கிட்டு இருக்கார். அவர் சிறந்த மனிதர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் ஒரு வேலை எடுத்தாருன்னா அவ்வளவு தெளிவாகவும் உணர்வோடவும் டெடிகேட்டடா செய்வார். அதனாலதான் இன்னைக்கு டிசிப்ளின்டா செய்வார். அதனாலதான் இன்னைக்கு அவர் சினிமா துறையில் நம்பர் 1 இருக்கார். அப்படி அவர் உயிருக்கு உயிரா நேசிச்ச சினிமாவோட கடைசி படத்தை கூட ரிலீஸ் பண்ணாம விடுறாங்க. எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும், அதையும் தாங்கிட்டு மக்களுக்காக நிற்கிறார். என்ன வந்தாலும் சரி, நான் கட்சியோட கொள்கை மதசார்பற்ற சமூக நீதியோட உயிரா இருப்பேன். நம்மளை பார்த்து தற்குறின்னு சொல்றாங்க. யாரு கொள்கைக்காக உறுதியா இருக்கா, யாரு சுயநலத்துக்காக பிஜேபி, ஒன்றிய பிஜேபியோட மறைமுக கூட்டணியா இருக்காங்கன்னு மக்களுக்கே தெரியும். அதனால மக்களே தெளிவா இருங்க. நம்ம திருச்செங்கோடுல போட்டியிடுற நம்ம அன்பு அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் எதற்காக இந்த தீய சக்தி திமுகவை திருப்பவும் ஆட்சிக்கு கொண்டு வராருன்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க. நான் போட்டியிலிருந்து விலகிறேன். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக செஞ்சது ஒரு சாதனைகள் என்ன? அது சாதனைன்னு சொல்றதா, சோதனைன்னு சொல்றதா? வேதனைன்னு தான் சொல்லணும். அண்ணன் சொன்ன மாதிரி
சட்டம் திமுகவுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் ராசியே கிடையாது, எப்பவுமே கிடையாது. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், கற்பழிப்புகள், குழந்தையிலிருந்து பாட்டி வரை யாரையும் விட மாட்டேன். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். சத்தியமா சொல்றேன், இங்கெல்லாம் கூட கம்மியா இருக்கு, சென்னையெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு அம்மா, என்னோட கூட படிக்கிற என் பொண்ணு கூட படிக்கிற ஒரு பையனோட அம்மா சொல்றாங்க, அவங்கெல்லாம் முன்னாடிலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 10 மணி ஆனா அவங்களால தனியா கார் ஓட்டிட்டு போக முடியும். கார் ஓட்டிட்டு நடந்து இல்லை, இப்ப கார் ஓட்டிட்டு போறதுக்கே பயமா இருக்குன்றாங்க. அங்கங்க 2 பேரு தனியா இருட்டில் உட்காந்துட்டு போதைப் பொருள் சாப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவு கொண்டு போய் விட்டுட்டீங்க? உண்மையிலுமே நம்ம அடுத்த ஜெனரேஷன் நினைச்சா பயமா இருக்கு. என் பொண்ணு 7வது படிக்கிறா, 2வது பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு LKG தான் படிக்கிறா. அடுத்த ஜெனரேஷன் நம்ம இந்த சமுதாயத்தை எந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கோம்? இதுதான் உங்க சாதனையா? சரி, நீங்க சொல்லுங்க, ஒரு போதைப் பொருள் இல்ல ஒரு கலாச்சாரம் விற்கிறாங்கன்னா அந்த போலீஸுக்கு தெரியாம வைக்க முடியுமா? லோக்கல் போலீஸுக்கு தெரியாம வைக்க முடியுமா? பின்ன நம்ம தமிழ்நாட்டு போலீஸை சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் விடுறாங்க. ஏன் விடுறாங்க? தலைமை சரியில்லை, தலைமை சரியில்லை. காவல் மந்திரி யாரு? நம்ம திறமை மிக்க டூப் ஆர்டிஸ்ட் ஸ்டாலின் சார் தான். சட்டம் ஒழுங்கு தான் பிரச்சனையா? எவ்வளவு ஊழல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது நான் சொன்னேன், திமுக ஆட்சியில ஊழல் கிடையாது, ஊழல்ல தான் திமுக ஆட்சியே நடந்துச்சு. இன்னைக்கு அண்ணன் நேருவுக்கு 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிட்டாருன்னு இடி அவர் மேல கேஸ் இருக்கு. மாட்டினது அவர் ஒருத்தர் தான், 2 அவர் மாதிரி ஒரு சிலர் தான். ஆனா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, திமுகல எந்த அமைச்சராச்சும் லஞ்சம் வாங்காம இருந்தாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏவாச்சும், திமுக எம்எல்ஏ, சரி எம்எல்ஏ விடுங்க, அமைச்சர் விடுங்க, எம்எல்ஏ, ஒரு ஒன்றிய செயலராச்சும் உண்மையா இருந்திருக்காங்களா? சொல்லுங்க. திமுகவில் ஒரே ஒரு ஒன்றிய செயலாளராச்சும் வார்டு செயலாளராச்சும் இன்னைக்கு ஏதாச்சும் லஞ்சம் வாங்காம இருந்திருக்காங்களா? ஒரு நிம்மதியா வீடு கட்ட முடியுமா? ரோட்ல ஏதாச்சும் ஜல்லி, ஏதாச்சும் செங்கல் ஏதாவது போட முடியுமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கீங்க, நீங்க திமுக தோக்கிறதுக்கு காரணம் அந்த மந்திரிகள் மட்டும் இல்ல, இந்த ஒன்றிய செயலர், நகர செயலர் இருக்காங்களா, நீங்களும் தான் காரணம் நீங்க திமுக தோக்கிறதுக்கு. அவ்வளவு ஊழல். சொல்லுவாங்கல்ல, ஊழல் பண்ணி 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. இவங்கெல்லாம் 7 தலைமுறை 70 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. இது ஒரு வியாதிங்க. ஏன் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தேவையே படாது. அது ஒரு வியாதி, அவங்களை திருத்தவே முடியாது. இப்ப போதைப் பொருள் எப்படி ஒரு அடிக்ஷனோ, இந்த மாதிரி அடிக்ஷன் இவங்களுக்கு ஒரு மன வியாதி இவங்களுக்குலாம். பணம் பணம் பணம். சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, அது மட்டும் தானா? இங்க சுயமரியாதைன்னு சொல்றாங்க, சுயமரியாதையே கிடையாது. அவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்க? அண்ணன் திருமாவளவன் வேதனையோட சொல்லியிருக்காரு. ஒரு தடவை மீட்டிங் போறப்ப ஸ்டாலின் சார் அவரை உட்கார கூட சொல்லியும். அந்த அளவுக்கு தான் கூட்டணி கட்சிகளையும் நம்ம சிறுபான்மையினரும் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. என்ன ஒரு டிராமா, மக்கள்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த மசோதா தாக்கல், அந்த மசோதா பாஸ் ஆகணும்னா 3ல் 2 பங்கு, அதாவது 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும். நல்லா தெரியும் அந்த பிஜேபி அரசுக்கு, நல்லா தெரியும். அரசியலுக்கு யாருக்கு அரசியல் தெரியலனாலும் நம்ம உள்துறை அமைச்சர் மோடி ஐயாக்கெல்லாம் அரசியல் தெரியாதா? அவ்வளோ அரசியல் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சே, அந்த பில் பாஸ் ஆகாதான்னு தெரிஞ்சே தேர்தல் நேரத்தில் அவசரமா இந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பா தெரியும், இந்த தேர்தல் இந்த மசோதா கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் முதல் ஆளா போய் திமுக, பாஜக, ஒன்றிய பாஜக நம்ம தமிழ்நாட்டு நலனை அழிக்க பாக்குறாங்க, நம்மளை ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா தெரியும், தெரிஞ்சே இந்த மசோதாவை கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க போராட்டம் நடத்துறாங்க, கருப்பு சட்டை போட்டு போராட்டம் நடத்துறாங்க. அதே மாதிரி அவங்க பில் தோல்வி அடையுது. உடனே இவங்களுக்கு வெற்றி 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 வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு படத்துல வடிவேல ஒரு பாத்திர கடையில போய், என்ன பாத்திர கடை அது, நாச்சியப்பன் பாத்திர கடையில கப்பு வாங்கிட்டு வெற்றி வெற்றி வெற்றின்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கூவிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி, அது மக்களுக்கு தெல்ல தெளிவா போயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி
பழைய அதிமுகவை பத்தி என்ன சொன்னீங்க? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் சொல்லிட்டு எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மேல நீங்க புகார் பட்டியல் வச்சிருந்தீங்களா இல்லையா? ஆளுநர்கிட்ட எத்தனை புகாரை கொடுத்தீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, எத்தனை அமைச்சர் மேல ரெய்ட் நடத்துனீங்க? ஏதாவது ஒரு கேஸ் ஆச்சும்? டிவிஎஸ்சியும் நீங்க தான் கையில் வச்சிருந்தீங்க. காவல்துறை எப்படி நீங்க கையில் வச்சிருக்கிற மாதிரி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்களாம் கையில் வச்சிருந்தீங்க. ஏதோ ஒரு அமைச்சர் மீதையாச்சும் எஃப்ஐஆர் போட்டு அந்த கேஸை முடிச்சிங்களா? எல்லாம் செட்டிங் தான். வெளியே தான் நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா கொடுக்கறத கொடுத்தா செட்டில்மெண்ட் தான். சரி, இன்னொரு என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு மீது 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கு நீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த என்ன பண்ணீங்க? 10.5 லட்சம். இது வரைக்கும் இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லா வாங்குனதே 5.5 லட்சம் கோடி கடன் தான். இப்ப இவங்க 5 வருஷம் ஆட்சியிலேயே 10.5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 5 லட்சம் கோடி கடன் புதுசா வாங்கியிருக்கீங்க. இதுதான் உங்க ஆட்சியோட சாதனையா? அதனால மக்களை தெளிவா புரிஞ்சுக்குங்க, தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இந்த திமுக அரசுல அவங்களுக்கு திறமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, எண்ணமும் கிடையாது ஒரு நல்லாட்சி செய்யறதுக்கு. அது ஒரு திமுகங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பையன், புள்ள, பேரன், அடுத்தது கொள்ளு பேரன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு நாம தான் இழிச்ச வாங்க. இப்ப மட்டும் அண்ணாவும் பெரியாரு இருந்தா உண்மையிலுமே ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இதுக்காக நாம கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு, நாங்க கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு உங்க கையில கொடுக்கறதுக்காக, இதுக்காகவா நாங்க அல்லும் பகலும்? யோசிச்சு பாருங்க. திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. எத்தனை வருஷம் போராடி அப்ப காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி மோசமான ஆட்சி இல்ல, நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அப்பேற்பட்ட நல்ல ஆட்சி இருக்கிறப்ப ஒரு கட்சி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி முதல் தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தல் ஆட்சி அமைச்சு திமுக வளர்த்தி கொண்டு வந்தா இப்ப இந்த ஒரு குடும்பத்து கையில திமுக இருக்கு. குடும்பத்து கையில மட்டுமா இருக்கு? ஒரு குடும்பம் மட்டுமா அந்த குடும்பம், ஒரு கட்சி மட்டுமா அந்த குடும்பத்து கையில இருக்கு? இப்ப தமிழ்நாட்டோட நம்மளோட ஃபியூச்சரும் நம்மளோட வாழ்க்கையும் அந்த ஒரு குடும்பத்து கையில மாட்டிட்டு இருந்துச்சு இந்த 5 வருஷமா. இதை எதிர்க்கிறதுக்கு கேள்வி யாருமே கட்சியே இல்லை. இப்ப எதிரில் ஒரு கட்சி இருந்தாங்க, பிஜேபி கூட்டணியில மற்றும் பலருமே சில கட்சி இருந்தாங்கல்ல, அவங்க அந்த கட்சி அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கே இந்த 5 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட உறவும் இல்ல, ஒட்டு இல்ல, உறவு இல்லைன்னு சொன்னாங்களோ அதே கட்சியோட திரும்பவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்காக அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்காக நிறைய திட்டங்களை மனசுல வச்சிருக்காங்க. அவங்க பிஜேபியோட எண்ணமே என்னன்னா, தமிழ்நாட்டு மாதிரி தென் மாநிலங்களை அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதனால அவங்க நீண்ட கால திட்டம் என்னன்னா, யூபி, பீகார் போன்ற வட மாநிலங்களில் மட்டும் அவங்க ஜெயிச்சா போதும், ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட எண்ணமே. அதுக்கு துணையா நிக்கிறதா இங்க இருக்கிற மற்றும் பலர் கட்சிகள். ஆகவே மக்களை தெளிவா புரிஞ்சுக்குங்க. நீங்க சிந்திக்கணும். ஓட்டுங்கிறது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தாதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். பொதுவா தேர்தல் இப்ப ஸ்டாலின் சார் சிஎம் ஆனார்ல, ஸ்டாலின் சிஎம் ஆகும் ஓட்டு போட்டாங்களா? மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே வேண்டாங்கன்னு ஓட்டு போட்டாங்க. போதும் 10 வருஷம் அதிமுக ஆட்சி போதுங்கன்னு ஓட்டு போட்டு தான் அவர் சிஎம் ஆனார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சிஎம் ஆனார்ல, சிஎம் இருந்தார்ல 4 வருஷம், அவரு சிஎம் ஆகிறதுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த தேர்தல் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு. யாரு இந்த ஆட்சி போதும்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுதான் இன்னொரு கட்சி ஆட்சி அமைச்சது. 50 எம்ஜிஆருக்கு பிறகு முறையா 50 வருஷத்துக்கு பிறகு முறையா யார் முதலமைச்சரா வர வேண்டும், ஃபார் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. யார் வரணுங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிற எலெக்ஷன் இந்த தேர்தல். அதுதான் இந்த 2026 தேர்தலோட மிகப்பெரிய பியூட்டியே. சரிங்களா? இந்த திமுக பத்தி பேசுறப்ப இன்னொன்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்றிய பிஜேபி பத்தி பாசிஸ்ட் பிஜேபின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே தமிழ்நாடோட பிஜேபியோட வெர்ஷன் தான் டிஎம்கே. என்ன அட்டூழியம் பண்றாங்க? அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டர் சட்டம் பாயுது. விவசாயி மேல குண்டர் சட்டம் போட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் வரேன், லோக்கல் பிரச்சனைக்கு வரேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஊருக்குள்ள ஃபுல்லா போய் பாருங்க,
நம்ம டிவிகேவோட சிம்பல் விசில் சின்னம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எங்க நிர்வாகிகளால ஒரு செவுத்துல எங்களால விசில் சின்னம் உரையதுல அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. நாங்க உறைஞ்ச இடத்துல திரும்பி அந்த வீட்டுக்காரங்களை பிரஷர் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு மேல அவங்க சிம்பலை உடைஞ்சிருக்காங்க. நீங்க செவுத்துல வேணா நீங்க உங்க சிம்பலை உரையலாம், ஆனா மக்கள் மனசுல இருக்கிற விசில் சிம்பலை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டுமா, எங்க நிர்வாகிகளாம் மிரட்டிட்டு இருக்கீங்க. எங்க நிர்வாகிகளாம் மிரட்டிட்டு இருக்கீங்க. எங்க நிர்வாகிகளாம் யாரு? தளபதியோட தளபதிகள். அவங்கெல்லாம் போடா அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணீங்க? எங்க நிர்வாகிகளோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்றீங்க, அவங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறீங்க. எதுக்கு உங்க பையனை எப்படி டிவி கேக்கெல்லாம் போக சொல்றீங்க? வேண்டாம், பார்த்து இருக்க சொல்லுங்க, நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை சொல்லி மிரட்டுறீங்க. யாரு? இந்த சுரேஷ் பாபு, இந்த வட்டூர் தங்கவேலு மற்றும் பலர்லாம். வரேன், இந்த திமுகவுக்கு நேருக்கு நேரா சண்டை போறதே பிடிக்காது. திருட்டு திமுகனா அதுதான். அதனால மக்கள் நல்லா தெளிவா இருக்கணும். இந்த திமுக இப்ப இருக்காங்கல்ல, இப்ப திருச்செங்கோல்ல எவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதுக்கு வரேன். இங்க சேர்மன் எலெக்ஷன் நடந்துச்சு. 33 கவுன்சிலர்ஸ், 33ல 21 திமுக கவுன்சிலர்ஸ் ஆதரவு கூட்டணி கட்சிகளோட கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சாங்க. அப்ப யாரு சேர்மன் ஆகணும்? ஆனா அவர் இங்க பெரும்பான்மையான இருக்கிற இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக யாரு? தங்கமணி, KS மூர்த்தி, நடேசன், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு யாரு? இவங்க எல்லாம் வேற வேற கட்சி. வெளியில தான் திமுக அதிமுக வேற, ஆனா இங்க திருச்செங்கோட்டுக்குள்ள எல்லாருமே ஒண்ணுதான். இவங்க ஒரு சிண்டிகேட் போட்டுட்டு அந்த திமுக கட்சியோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளரை தோக்கடிச்சு இவங்க இன்னொரு வேட்பாளர் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த லஞ்சம் எவ்வளவு தெரியுமா? ஒரு கவுன்சிலர் 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கவுன்சிலருக்கு 25 லட்சம் கொடுத்து சேர்மன் மனைவியை சேர்மன் ஆக்குனா உனக்கே அவ்வளவு திமிரு இருக்குன்னா, உனக்கே நான் மெரிட்ல IRS பாஸ் பண்ணி நான் ரிசைன்மென்ட் வந்திருக்கேன். ரெண்டு தடவை நீ பிரச்சனை பண்ணி சட்டப்பூர்வமா ஒரு பேனரை அகற்ற சொன்னீங்க. அப்புறம் நீங்க பிரச்சாரம் பண்ற பிரச்சனை பண்ணீங்க. சட்டப்பூர்வமா நான் எதிர்கொண்டேன். இப்ப எங்க நிர்வாகிகளை மிரட்டிட்டு இருக்கீங்க. வேண்டாம். இந்த வடிவேல் சொல்லுவாங்களா, அடிதறி அரசியல் எங்களுக்கும் தெரியும், ஆனா எங்களுக்கு காட்ட மாட்டோங்கிற மாதிரி. எதுக்கு? எங்க தலைவர் சொல்லியிருக்காரு எப்பவுமே சட்டப்படி போகணும்னு. அப்புறம் இன்னொருத்தர் இந்த வட்டூர் தங்கவேல், இங்க அதாவது அவர் யாரு? அதான் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, கள்ளசாராயம் காய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க தேவனாங்குறிச்சியில. உங்களுக்கே இவ்வளவு அழுத்தம் இருந்தா எங்களுக்கெல்லாம், நாங்கெல்லாம் நேர்மையா தலைவரோட தளபதிகள், எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நான் உங்க 2 பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன். இந்த சுரேஷ் பாபு வட்டூர் தங்கவேல் 2 பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன். இந்த வரப்போற அடுத்த 2 நாள் தேர்தல்ல பூத் ஏஜென்ட், இப்ப இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்காங்க, எங்க பூத் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன், தேவையில்லாம எங்க டிவிக்கே பக்கம் ஏதாச்சும் மிரட்டலோ ஏதோ தேவையில்லாத பண்ணீங்கன்னா அப்புறம் விஷயம் வேற மாதிரி போயிடும். ஜாக்கிரதையா இருக்கு. ஒழுங்கா உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க பண்ண ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி வாக்கு கேளுங்க. அதை விட்டுட்டு எங்க நிர்வாகிகளை மிரட்டியோ நாங்க எங்க செய்யற வேலையை தடுத்து நிறுத்தினீங்கன்னா அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. எங்களோட ஆயுதத்தை சொல்லுவார்ல மேதகு பிரபாகரன் சொல்லுவார், நான் எடுக்கிற ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. அது மாதிரி தேவையில்லாம தேர்தல் சமயம் தேர்தல் அமைதியான முறையில் நடக்கணும். இப்ப நிறைய ஒன்றியத்துல எங்ககிட்ட நேரடியா சொல்லியிருக்காங்க, சார் இந்த ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, ஏதோ பிரச்சனை, கண்டிப்பா திமுக காரங்க பிரச்சனை பண்ண போறாங்க, போன் பண்ணா உடனே வாங்கன்னு சொல்றாங்க. நாங்க சட்டப்பூர்வமா தான் எதிர்கொள்வோம். ஆனா அதை தெளிவா பண்ணுவோம். எப்படி நீங்க பேனரை கழட்டினீங்களோ உடனே இறக்கி வைக்க சொன்னோமோ, எப்படி நாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றப்ப உங்க பிரச்சாரமான எடுத்துட்டு வந்த அதை சீஸ் பண்ண வச்சோமோ, அது மாதிரி சட்டப்பூர்வமாவே தெளிவா உடனடியா பண்ணி உங்களோட முயற்சிகளை தடுப்போம்.
அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நீங்க செய்ய விடுங்க. மக்கள் எங்க மேல இருக்கிற ஆதரவை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நீங்க செஞ்ச ஆட்சியோட லட்சணம் அப்படி. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எதுக்கு கான்பிடண்டா இருக்க வேண்டியதானே? நல்லா ஆட்சி பண்ணிருந்தீங்கன்னா எதுக்கு எங்க நிர்வாகிகளை நீங்க பூத்துக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு எதுக்கு நீங்க மிரட்டுறீங்க? அந்த அளவுக்கு லட்சணம் தான் உங்க ஆட்சியே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மதிப்பிற்குரிய பாசத்திற்கு அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் ஒரு தேர்தல் அறிக்கை, திருச்செங்கோடு தொகுதிக்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதில் நான் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயாச்சும் மக்கள்கிட்ட குடிநீர், சாக்கடை, கழிப்பட வசதிகள்லாம் எல்லாத்தையும் மேம்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட காணோம். இது 1 2 தான் காட்டுது. இதுல இருந்து என்ன தெரியுமா, 2 விஷயம் தான். ஒண்ணு, அவருக்கு தொகுதி இல்ல, மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலன்னு காட்டுது. இல்ல அவர் தொகுதி பக்கமே போலன்னு காட்டுது. ரெண்டுமே உண்மைதான். போனாதானே தெரியும். நான் பிரச்சாரத்துக்கு போற இடம் எல்லாம் தொகுதி மக்கள் கேட்கிற முதல் கேள்வி, சார் எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த குடிநீர் வசதி பண்ணி கொடுங்க, வருஷத்துக்கு 3000 ரூபாய் வரி கேட்டுறோம், 10 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருதுன்னு எங்க நகரத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களாம், ஒன்றியத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சார் இங்க குடி தண்ணி வரல, உப்பு தண்ணி வரல, இல்லை செஞ்சு கொடுங்க, எங்க சாக்கடை வசதி இல்ல செஞ்சு கொடுங்க, பொது கழிப்பட வசதி இல்லைன்னு செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில மக்களே நீங்களே பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் இருக்கான்னு. இதுல இருந்தே தெரியும் நம்ம அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் எந்த அளவுக்கு தொகுதி பத்தி தெரிஞ்சிருக்காரு, தொகுதி மக்களோட தேவையை பத்தி தெரிஞ்சிருக்காரு நல்லா தெரியும் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க நகரத்துக்கு, பெரும்பாலும் ஊர்ல இருந்து நகரத்துக்கு இங்க கடை வீதிக்கு வருவீங்க, ஷாப்பிங் வருவீங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல வருவீங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன் அண்ணன், தயவு செய்து உங்க வீட்டு பெண்கள் யாராச்சும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த கழிப்பறையை உபயோகிக்க முடியுமா? சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கு, மனசாட்சியே இல்லையா? இங்க பாருங்க, பெண்களை மதிக்காத யாரும் உருப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி பெண்கள் ஆதரவு இருக்கிற கட்சி தோத்ததும் கிடையாது. நீங்க பெண்கள் ஆதரவு இருக்கிற ஒரே கட்சி நம்ம டிவிகே தான். மனசாட்சியே இல்லாம ஒரு தேர்தல் அறிக்கையை அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யாம ஏதோ மேம்பாலம் கட்டவே, ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அண்ணா? அப்புறம் இன்னொன்னு, என்னோட தேர்தல் அறிக்கையும் பாருங்க. திருச்செங்கோடு நகராட்சியில லஞ்சம் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர நான் ஆணித்தரமா சொல்லியிருக்கேன், போல்டா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? லஞ்சம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் உங்களுக்கு தடுக்க முடியல, இல்ல உங்களுக்கு கூட்டிருக்கான்னு தெரியல. நீங்க எதுக்கு நீங்க எம்எல்ஏவா இருக்கணும் சொல்லுங்க? உங்களால தடுக்க முடியலன்னா, இப்ப இங்க வீடு கட்டுறதுக்கு, வீட்டு மனை வரைபட அப்ரூவல் வாங்குறதுக்கு இங்க நீங்களே சொல்லுங்க, லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்களா இல்லையா? அப்புறம் இங்க தெருவோர வியாபாரி கிட்ட மாமூல் வசூலிக்கப்படுதா இல்லையா? இதெல்லாம் அராஜகம் இல்லையா? உங்களுக்கு எந்த ஒரு சிம்பிளா சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாம, இத தொகுதியில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாம நீங்க எதுக்கு தேர்தல் அறிக்கைன்னு கொடுத்து எதுக்கு மக்கள் பிரதிநிதியா நீங்க போட்டியிடணும் சொல்லுங்க? சரி, இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது, இவங்க யாரு வந்தாலும் திமுக சரி அண்ணன் ஈஸ்வரன் விடுங்க, திமுக தேர்தல் அறிக்கையே ஒரு வெளிப்படையான லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்பன்னு அங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. தொகுதிக்கு 30-40 கோடி செலவு பண்ணா எப்படி அவங்க பண்ண முடியும்? இந்த பிரச்சனை எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? அந்த சிண்டிகேட் போட்டு இந்த எலெக்ஷன் பண்ணாங்கல்ல, இங்க திருச்செங்கோடு நகராட்சியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இவங்க 2 பேர், திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி போட்டு ஒரு சிண்டிகேட் போட்டுட்டு எதிர்க்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இவங்களே யாரு பண்ணாலும் உனக்கு கமிஷன், உன்னோட பாட்டு எல்லாத்துக்கும் போயிருன்னு எல்லாத்துக்கும் போயிட்டு இங்க என்ன தீர்மானம் போட்டாலும் எல்லாருக்குமே அங்கங்க கட்டிங் போயிட்டு திருச்செங்கோடு மக்களை பத்தி கவலை கிடையாது, திருச்செங்கோடு தொகுதியை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்க சுயநலம் தான், அவங்க பாக்கெட் நிறைஞ்சா போனோம். இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ற ஒரு கட்சி உங்களுக்கு தேவையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இங்க கழிவுநீர் பிரச்சனை. இங்க திருச்செங்கோடு நகராட்சியில் இருக்கிற கழிவு நீர்லாம் எங்க போகுது சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டு பகுதியில் போய் பாருங்க, உங்க கிராமத்து பகுதியில் பாருங்க,
ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் கழிவுநீர் முறையா அந்த வடிகால் வழியா போய் சுத்திகரிக்கப்பட்டு அது சேர வேண்டிய இடத்துக்கு போகுதா? அங்கங்க எவ்வளவு இடத்துல தேங்கி நிக்குது. அதனால எவ்வளவு கொசுகள் வந்துட்டு டெங்கு போன்ற உயிர்கொல்லி நோயெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நான் முயற்சி பண்ணுவேன், சாக்கடை வசதிகளை மேம்படுத்த முயற்சி பண்ணுவனாச்சு இருக்கணும். அது கூட எதுவுமே இல்லை. இந்த நகராட்சியில் இருக்கிற கழிவு நீர்லாம் கடைசியா போய் நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற ஏரியில தான் போய் கலக்குது. அதுவும் அப்படியே போய் கலக்குது. இடையில 200 கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள்ல தேங்கி நின்று அதெல்லாம் பாலா போயிருக்கு. இந்த கழிவு நீர்லாம் போனதுனால அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நீங்க நல்லா யோசிங்க, நம்ம அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான குடிநீர் கூட கிடைக்காது. இதெல்லாம் இவங்களால பண்ணவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. அப்புறம் அந்த குப்பை பிரச்சனை இருக்கு. எடுத்துட்டு போய் கலெக்ட் பண்ணி ஏரியில அங்கங்க எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. மலசமுத்திரத்துல போய் பாருங்க. மலசமுத்திரத்துல ஒன்றியத்துல திடக்கல்வி மேலாண்மை மையம் இருக்கு. அங்க போய் பாருங்க, தொகுதி மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. குப்பைய தரம் பிரிச்சு நாம பண்ணா அதுல இருந்து நம்ம வருமானம் ஈட்ட முடியும். அதெல்லாம் பண்றதுக்கு அவங்கெல்லாம் எண்ணமும் கிடையாது, தெரியவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. மக்கும் குப்பையில இருந்து உரம் தயாரிக்கலாம், மக்காத குப்பையில இருந்து மறுசுழற்சி பண்ணி அதுல இருந்து அரசுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிலோ இவ்வளவுன்னு அந்த குப்பையை அகற்றத்துக்கு அதுல ஒரு டெண்டர், அதுல ஒரு கமிஷன், அதுல ஒரு ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் தான். குப்பையை அகற்றத்துக்கு கிலோக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் விடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே போய் கொட்டி 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 இப்ப கொட்டுறதுக்கு இடம் இல்ல. கூட்டப்பள்ளி ஏரியில பாதி ஏரி குப்பை மட்டும்தான் இருக்கு. 30 அடிக்கு குப்பை மட்டும்தான் இருக்கு பாதி ஏரிக்கு. பார்த்தா சமமா இருக்கும், மலை மாதிரி இருக்காது. ஆனா அடியில 30 அடிக்கு குப்பை இருக்கு பாதி ஏரிக்கு. இதுதான் இவங்க லட்சணம். அதனால இவங்களால சிந்திக்கவே தெரியாது. இவங்களால அந்த அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரே குட்டைக்குள்ள ஒரு சேத்துல ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்க, குட்டையில ஒரு மட்டன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெண்டு கட்சியும். அதுதான் யாராலையும் இவங்களால சிந்திக்கிறதுக்கு ஒரு திறனே கிடையாது. அதுக்கு தேர்தல் அறிக்கையே சாட்சி. இவங்க நல்லா ஆட்சி பண்ணன்னு சொன்னாங்களே அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்க திருச்செங்கோடுல 3 இடத்துல தேர்தல் புறக்கணிக்கிறாங்க. அந்த செய்தியாச்சும் உங்களுக்கு தெரியுமா? கைலாசம்பாளையம் பஞ்சாயத்துல ஊத்துக்காடு, அப்புறம் தொண்டிக்கரடு 4வது வார்டு, இந்த 2 பகுதியிலையும் அடிப்படை வசதி இல்லாதனால இந்த தொகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இதுதான் அண்ணா உங்க லட்சணம். நீங்க உங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நல்லா நினைச்சாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு கையேறு நிலையில தான் நீங்க இருக்கீங்க. இங்க இருக்கிற திமுக ஒரு ஒன்றிய செயலாளரை கூட நீங்க கேள்வி கேட்க முடியாது. அந்த நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. கூட்டு போப்பா. ஸ்டாலின் சார் பாருங்க, உள்ள போயிட்டு நம்ம அதாவது இன்னொரு பிரச்சனை இங்க சொல்றாங்க நம்ம இந்த மலைசுத்தி ரோடு மக்கள்ல பட்டா இல்லாம இத்தனை வருஷமா 50 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் பட்டா கொடுன்னு ஏமாத்திட்டு இப்ப என்ன சொல்றாங்க, மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டா கிடைக்காது, நாங்க வந்தாதான் உங்களுக்கு பட்டா கொடுப்போம்னு மிரட்டிட்டு இருக்காங்க. திமுகவோட டிஎன்ஏவே இதுதான். அராஜகம் அட்டுழியம் தான் திமுகவே, திருட்டுத்தனம் தான் டிஎம்கேவே. இவ்வளவு நகராட்சியில ஊழல் நடக்குது. இதெல்லாம் சரி செய்ய முடியாம இல்ல அண்ணனை குறை சொல்ல முடியாதுதான். அவரால் பாவம் என்ன செய்ய முடியும்? அவரோட ஒரே வேலை என்ன, சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சரை புகழ வேண்டியது, துணை முதலமைச்சரை புகழ வேண்டியது, திருப்பி அடுத்து அவர் புள்ள பேர் என்ன, உதயநிதியோட இன்பநிதி, அவரையும் புகழ வேண்டியது. இதுதான் அவரோட முழு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் பெருமையா வேணா சொல்லலாம், நான் ஒரு தனி கட்சி தலைவர் அப்படின்னு நான் நினைச்சா சிஎம் பார்த்து பேசணும்னு சொன்னேன். அப்படி நீங்க பேசியிருந்தா ஏன் சார் இப்படி இருக்கு திருச்செங்கோடு? உங்களால முதலமைச்சர்கிட்ட நேரடியா உங்களால பேச முடியும் இருந்தா ஏன் திருச்செங்கோடு தொகுதியில இந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாம இருக்கு? குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, இதெல்லாம் ஏன் இருக்கு? 2 இடத்துல தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி எம்எல்ஏ? எதுக்கு நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம்?
கேட்டா என்ன சொல்லுவார் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள், நான் எதுவுமே பண்ணல, நான் கரப்ஷன், நான் ஏதாச்சும் லஞ்சம் வாங்கினா சொல்லுங்கன்னு. நீங்க வாங்கல, நீங்க வாங்கினா என்ன, வாங்கலனா என்ன? மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்களா இல்லையாங்க தானே பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐயா என்னோட வீட்டில் இந்த தங்கம் திருடு போச்சுன்னு சொன்னா நாம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு நல்ல போலீஸ்னா என்ன எதிர்பார்ப்போம்? கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் பண்ணலைங்கன்னு கை தூக்குனா அது போலீஸ்காரனா? அந்த மாதிரி தான் அண்ணா இருக்காரு. அதனாலதான் இவங்கள மாதிரிலாம் இல்லாம தொகுதி மக்களுக்காக உண்மையா இருக்கிற வேட்பாளர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இங்க நிறுத்திருக்காரு. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காரு, வேட்பாளர் இல்ல காப்பாளனா இருப்பான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் சொல்றேன், நான் எம்எல்ஏ ஆனதும் முதல்ல இந்த சுரேஷ் பாபு இருக்காங்கல்ல, அவங்க பண்ண ஊழல் எல்லாம் எடுத்து எல்லா டாக்குமெண்ட் எல்லா கம்ப்ளைண்ட் ஒவ்வொன்னா வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் உங்களால பாதிக்கப்பட்ட பல பேர் புகார் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கவலையே படாதீங்க. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும். முத வேலை அதுதான். களை வெட்டணும். களை வெட்டினாதான் பயிர் வளரும். அந்த மாதிரி இருக்கு. அதனால தொகுதி மக்கள் விழிப்புடன் இருக்கணும். நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுங்க. இங்க பாருங்க, இது நமக்கான தேர்தல் மட்டும் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கான தேர்தல், நம்ம எதிர்காலத்திற்கான தேர்தல், நம்ம சுற்றுச்சூழலுக்கான தேர்தல், நம்ம வருங்கால தலைமுறைக்கான தேர்தல். இது இந்த மாதிரி ஒரு தேர்தல், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, யாருக்கு துணிச்சல் இருக்கும்? இந்த மாதிரி 2 கட்சி இருக்கிறப்ப நாமளும் கட்சி ஆரம்பிக்கலாம், இவங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு அந்த துணிச்சல் யாருக்கு இருக்கும் சொல்லுங்க? பல பேர் ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்க, சில பேர் ஆரம்பிச்சு பாதியிலே போயிட்டாங்க. இந்த துணிச்சலுக்கு காரணமா, இந்த துணிச்சலுக்காக தான் தமிழக மக்கள் இந்த அளவுக்கு நம்ம தலைவரை கொண்டாடுறாங்க. வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, உண்மையா சொல்றேன், வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல, அனைத்து மக்களும் நம்ம தலைவரை கொண்டாடுறதுக்கு, மதிக்கிறதுக்கு, மதிப்பு தான் சரியான வார்த்தை. அவரை மதிக்கிறாங்க. இந்த தம்பி பரவாயில்ல, துணிச்சலா வந்திருக்காரு, நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான், பொதுமக்களோட சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் கட்சியா வளர்ந்திருக்கு. அந்த மாதிரி மக்களுக்காக உண்மையா உழைக்கணும் தலைவர் வந்திருக்காரு. நான் எம்பிபிஎஸ் படிச்சேன். அண்ணா சொன்ன மாதிரி நான் ஸ்டேட் செகண்ட் வாங்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேனிகனிக்கோட்டை தாலுக்கால ஒரு கக்கதாசம் ஒரு சின்ன கிராமத்தில் நான் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரியா அங்கதான் பணி புரிஞ்சேன். அங்க வேலை செஞ்சேன். என்னோட சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் அந்த கிராமத்துல யாருமே அந்த கிராமத்திலே தங்கி வேலை செய்யல. எந்த டாக்டருமே. பக்கத்துல இருக்கிற டவுன் இருந்தா வருவாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற டவுன் தேனிகனிக்கோட்டை, அது ஒரு 8 கிலோமீட்டர். அங்க இருந்தா வந்துட்டு காலைல வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு போயிருவாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் அந்த கிராமத்திலே தங்கினேன். அந்த இருக்கிற மெடிக்கல் ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ்லேயே தங்கி, அந்த கிராமத்திலே தங்கி 5.5 வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணேன். நான் திரும்பி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஏன் தெரியுமா? நைட்ல அங்க இருக்கிற சுத்தி விட்டுற கிராமத்துல எல்லாம் அங்க மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஏன்னா 24 hours PHC, அது 24 மணி நேரம் இயங்குற ஆரம்ப சுகாதார நிலையம். நைட்ல எல்லாம் பிரசவம் நடக்கும். நைட்ல 2 மணிக்கு 3 மணிக்கு சிஸ்டர்லாம், நான் சொல்லியிருக்கேன், பிரசவ சமயம்னா எப்ப வேணாலும் என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எழுப்புவாங்க. நான் உடனே அப்படியே நான் போட்டிருந்த ஷார்ட்ஸோட போய் அங்க இந்த குழந்தை பிறந்தா சார், குழந்தை அழுவலம்பாங்க சார், குழந்தை அழுவலன்னு சொன்னாங்கன்னா உடனே நான் அப்படியே போய் எத்தனை குழந்தைய நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் மனசுல இப்ப திரும்பி பார்க்கறப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அதனால அதே டெடிகேஷனோட நான் IRSல இருந்தேன். நான் கர்வத்தோட சொல்வேன், நான் ரொம்ப இந்த 15 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணேன். 15 வருஷத்துல நான் ரொம்ப சின்சியராவும் டெடிகேட்டடா வேலை செஞ்சேன். 2014 டிமானிட்டைசேஷன் டைம்ல நடந்த முக்கியமான சர்ச்சில் நான் வந்து தலைமை தாங்கி நடத்தினேன். அதுக்காக எனக்கு சிறந்த இன்வெஸ்டிகேட்டர், பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அவார்டு எனக்கு சென்னை இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் வந்து கொடுத்தாங்க. யூபிஎஸ்சி செலக்ட் ஆகிறதுல, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும். இந்தியாவில் நடக்கிற டஃபஸ்ட் எக்ஸாம்லாம் அதுவும் ஒன். ஒரு 400-500 போஸ்ட்டுக்கு பல லட்சம் பேர் போட்டிடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு வாங்கின சிவில் சர்வீஸ் ரிசைன்மெண்ட் வந்திருக்குன்னா அது காரணம் என்ன? நம்ம தலைவர் இவ்வளவு பெரிய பொறுப்பெடுத்திருக்கார். அவருக்கு பெரிய அரசியல் பின்புலமோ கிடையாது. அவர் குடும்பத்துல யாரும் அரசியல் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டூ பார்ட்டிஸ்ட் குடும்பத்துல அவர் அப்பா முதலாங்க. அப்படி கேட்டும் சரியா பண்ண தெரியல அவருக்கு.
அந்த மாதிரி எந்த வித அரசியல் பின்புலமும் கிடையாது. அவர் கூட பெரிய அனுபவசாலி அரசியல்வாதியும் ஆரம்பத்தில் இருந்து இல்ல. அப்படி இருக்கிறப்ப அவர் துணிச்சலா வந்திருக்காரு. அப்ப நாமளும் அவர் கூட நிக்க வேண்டாமா? இப்ப நிக்கலன்னா வரலாறு நம்மள சொல்லாதா? ஒரு பக்கம் நம்ம பிப்ரவரி 2, 2024 அவரோட ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற கொடுத்த அறிக்கையில சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு பக்கம் ஊழல் மலிந்த நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன மதவாத சக்திகள், இன்னொரு பக்கம் நம்ம மக்களை பிளவுபடுத்துற மதவாத சக்திகள். நம்ம இந்திய ஒற்றுமைக்கும் நம்ம ஜனநாயகம் சொல்றோம்ல, இந்தியாவோட பெருமை என்ன? ஜனநாயகம் தான் இந்தியாவோட பெருமையே. நம்ம இத்தனை கோல்டு மெடல் ஜெயிச்சோம், ஒலிம்பிக்ல இத்தனை கோல்டு மெடல் ஜெயிச்சோம், இத்தனை நோபல் பிரைஸ் இந்திய விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சதெல்லாம் இந்தியாவோட பெருமை கிடையாது. இந்தியாவோட பெருமை என்ன? உலகத்திலேயே இந்தியா தான் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி, மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்கிறது தான் இந்தியாவோட பெருமையே. அந்த ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிச்சு போல்டா நிக்கிறப்ப அவர் கூட நிக்கலனா வரலாறு நம்மள சொல்லாதா? அதே மாதிரி ஒரு வரலாற்று வாய்ப்பு தான் இப்பவும் இருக்கு. தமிழக மக்கள் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். திருச்செங்கோடு மக்கள் மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பல அழுத்தங்கள் வந்தாலும் அவர் கொண்ட கொள்கை மத சார்பற்ற சமூக நீதிக்கு 1% கூட பின்வாங்காம தைரியமா தில்லா தனியா நிக்கிறார். உங்களை நம்பிதான் நிக்கிறார் தலைவர். நம்ம தலைவர் தமிழ்நாடு மக்கள் உங்க மீது நம்பிக்கை வச்சு நிக்கிறாங்க. எந்த ஒப்பீனியன் போல் சொன்னாலும் சரி, எல்லாமே செட்டிங் தான். அதனால நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா என்னோட சொந்த தொகுதியான என்னோட சொந்த ஊர், என்னோட பூர்வீக ஊரை இங்கதான் நிக்கணும்னு தலைவர் அனுமதி பெற்று நான் 3-4 மாசமா நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அது காரணம் என்னன்னா இந்த மண் மீது இந்த மக்கள் மீது நான் வச்சிருக்கிற உண்மையான அன்பு தான். நான் அடிச்சு சொல்றேன், நான் எம்எல்ஏ ஆனா கண்டிப்பா 1 ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன். கர்வத்தோட சொல்றேன். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் முன்னாடி எப்படி நான் எல்கேஜில எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கேன். இப்ப எப்படி இருக்கணும் இப்படிதான் எப்பவும் இருப்பேன் நான். சரிங்களா? அதனால மக்களே நீங்க சிந்திச்சு பாருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, பணம் எல்லாம் என்னங்க 2 நாள் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆகுமா அந்த 2000 ரூபாய்? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு டெங்கு வந்துருச்சுன்னா அந்த 2000 ஆகும், 20,000 30,000 ஆகுங்க. யாருக்கு எதுக்காகும் அந்த 2000 ரூபாய்? சிந்திச்சு பாருங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்க திருச்செங்கோடு மக்கள்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க கண்டிப்பா வேற தேர்தல், போன தேர்தலில் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்கள சிலர் வேற கட்சியில உறுப்பினராக கூட இருப்பீங்க, நிர்வாகியா இருப்பீங்க, இல்ல பெரிய பொறுப்புல கூட இருப்பீங்க. ஒரு நிமிஷம் உங்க கட்சி சார்பெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு உங்க திருச்செங்கோடு நலனை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வேற கட்சியா இருந்தாலும், போன தேர்தலில் நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம திருச்செங்கோடு தொகுதிக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யார் இருக்கான்னு பாருங்க. சரியா? நாங்க திருச்செங்கோடு தொகுதிக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கோம். அது தயவு செய்து நீங்க படிச்சு பாருங்க. ஊழலற்ற நகராட்சி நிர்வாகம். இங்க இருக்கிற ஏரிகள்லாம் இருக்குல்ல, இங்க இருக்கிற திருச்செங்கோடு தொகுதியில 70க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டு மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாக அளவுக்கு பராமரிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்காக விவசாயிகள் கொண்டே ஒரு ஏரி பாதுகாப்பு குழு அமைக்கப்படும். அப்புறம் இந்த தொகுதி மக்கள் நெடுநாள் கனவான திருமணி முத்தார் காவிரி பொன்னியார் இணைப்பு திட்டம், அது விரைந்து முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். அப்புறம் இங்க இருக்க ரிக் தொழில் இருக்குல்ல, நான் ஒரு டாக்டர், ஒரு மனிதன் உயிரோடு இருக்காருன்னா என்ன இருதய துடிப்பு எப்படி சொல்லுவோம்? நாம இருதய துடிப்பு இருந்தா தானே அந்த மனுஷன் உயிரோடு இருப்பான். அந்த இருதய துடிப்பு எப்படி கேட்கும்? லப் டப்னு கேட்கும். அந்த மாதிரி இந்த லப் டப் என்ன தெரியுமா? ஒண்ணு இந்த திருச்செங்கோடோட மோட்டார் வாகன சத்தம், இன்னொன்னு நெசவு சத்தம், இந்த கைத்தறி விசைத்தறி சத்தம். இந்த 2 சத்தம் தான் திருச்செங்கோடோட லப் டப்பு. இந்த 2 தொழில், இந்த வாகன தொழிலுக்கும் இந்த நெசவு தொழிலுக்கும் என்ன தேவையோ இந்த பட்டறைமேடு பகுதியை ஒரு நவீன இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தரத்துக்கு நான் உயர்த்துவேன். அங்க இருக்கிற அவங்க தொழிலாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க நிம்மதியா ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட அங்க இல்லைங்க, பொது கழிப்பிடம் கூட இல்லை. அவங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஒரு டிரைவர்ஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குன்னு என்ன தேவை? தூக்கம் தேவை. ஒரு 5 மணி நேரமாச்சு தூங்கணும். தூங்குறதுக்கு இடம் கிடையாது. கொசு கடிக்காம தூங்குறதுக்கு இடம் கிடையாது. அவ்வளவு கொசு இருக்கு. நான் இருக்கிற குமரமங்கலத்தில் ஏரியால அவ்வளவு கொசு இருக்கு.
அவங்க சுகாதாரமான உணவு ஒரு மெஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு சப்சிடி ரேட்ல இல்ல ஒரு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல ஒரு அவங்களுக்கான ஒரு மெஸ் அமைச்சு கொடுக்கலாம். வெளியூர் கஸ்டமர்ஸ் அத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் லாஞ்ச் அமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நெசவு தொழிலுக்கு ஒரு ஜவுளி பூங்கா வேணும்னு ரொம்ப நாளா கோரிக்கை இருக்கு, அதையும் நம்ம உறுதி செய்வோம். அப்புறம் இங்க இருக்கிற ஏமப்பள்ளி ஏரி நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு இந்த தொகுதி பத்தியும் தொகுதி மக்களோட தேவையை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த திருச்செங்கோடுல பொழுதுபோக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? பொழுதுபோக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஏமப்பள்ளி ஏரிய நம்ம ஒரு பெரிய சுற்றுலா தலமா மாத்துவோம், ஒரு இக்கோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாத்துவோம். அவ்வளவு பெரிய ஏரி இருக்கு. நான் அந்த பிரச்சாரத்துக்கு போறப்ப பார்த்தேன், அவ்வளவு பெரிய ஏரிய வீணாக்குறாங்க. இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு எந்தவித ஒரு பொது நலனுமே இல்லாம இருக்காங்க. அங்க இருக்கிற கழிவு நீர்லாம் அங்கதான் கலந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரி நீரை சுத்திகரிச்சு அந்த ஏரி சுத்தியும் இங்க பாருங்க, சென்னை போன்ற சில ஏரியெல்லாம் பாத்தீங்கன்னா கரையை சுத்தியும் அந்த வாக்கிங் ட்ராக் போட்டிருப்பாங்க, ஜாகிங் ட்ராக் போட்டிருப்பாங்க. அழகா ஒரு நீட்டா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு அழகான இக்கோ டூரிசம் ஸ்பாட்டா எல்லா ஃபெசிலிட்டியும் அங்க ஒரு போட்டிங் கொடுக்கலாம், வாட்டர் ஸ்போர்ட் கொண்டு வரலாம், ஹாபி ஃபிஷிங் கொடுக்கலாம். இங்க சென்னையில சேட்பட்டி ஏரியில போனீங்கன்னா ஃபிஷிங், நம்ம குழந்தைங்க எல்லாம் போனாங்கன்னா மீன் பிடிக்க கத்துக்கிற மாதிரி இருக்கலாம், ஃபிஷிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கு. முதல்ல இதுக்கு எல்லாம் பண்ணணும்னா என்ன இருக்கணுங்க? மனசு தொகுதிக்கு என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு சிந்திக்கணும். அது மாதிரி ஏமப்பள்ளி ஏரியா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துவோம். சரிங்களா? அப்புறம் முக்கியமா அந்த அடிப்படை தேவைகள், குடிநீர், சாலை வசதி, மின்சார வசதிகள், இது அனைத்து கிராமங்களுக்கும் கொடுக்க உறுதி செய்வோம். அப்புறம் இந்த நகரத்துல பொது இடங்கள்ல ஒரு நல்ல சுகாதாரமான இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ நகரத்திலயோ பெண்கள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கழிவறை கூட கிடையாதுங்க. பொது இடங்கள்ல வேலையா அதை பண்ணுவாங்க. நாம ஜெயிச்சு உங்க முன்னாடி உறுதியா சொல்றேன், சுகாதாரமான ஒரு, அதாவது இந்த சத்தியம் தியேட்டர்லாம் போனா டாய்லெட்லாம் எப்படி இருக்கும் சென்னையில, அந்த மாதிரி உலக தரத்துல 5 ஸ்டார் எஸ்டேட் 5 ஸ்டார் ஹோட்டல் தரத்துல நாம ஒரு டாய்லெட் செஞ்சு கொடுப்போம். பெண்களை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கங்கப்பா, இதை பண்ணுவோம். அப்புறம் அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய இடங்கள்ல கல் குவாரிலாம் இருக்கு, மண் குவாரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அண்ணனுக்கு தெரியாதா? இதெல்லாம் கட்டுப்படுத்த அவருக்கு தெரியாதா? ஏன் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கல? எத்தனை கல் குவாரி இருக்கு, எத்தனை சட்டவிரோதமா எவ்வளவு கல் எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சு தெரியாம இருக்காரா, இல்ல தடுக்க முடிஞ்சும் முடியாம இருக்காரா? ரெண்டும் ஒண்ணுதான். அதனால மக்களே, இன்னொரு விஷயம், நீங்க யாருமே உங்களுக்கு தொகுதி மக்களுக்காக என்னென்ன யோசிச்சிருக்கன்னு பாருங்க. நீங்க சென்னை மக்கள் அரசு வேலைக்காக சென்னை வந்தா எந்த ஆபீஸ் போகணும், அது எங்க இருக்கு, எப்படி, எந்த பஸ் நம்பர் பிடிக்கணும், ஆட்டோ கிடைக்குமா, ஷேர் ஆட்டோ கிடைக்குமா, அந்த போனா எந்த ஆபீசரை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு உதவுறதுக்கு, உங்க ஆலோசனை கொடுக்கறதுக்கு உதவுறதுக்கு சென்னையில திருச்செங்கோடு தொகுதி மக்களுக்காக ஒரு பிரத்யேகமான உதவி மையம் அமைப்போம். நாம இந்த மாதிரி பார்த்து இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகளை நான் தயார் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு தொகுதி மக்கள் மீது ஒரு ஈடுபாடு இருக்கு. தொகுதி மக்களுக்கு ஏதாவது நல்ல உண்மையா நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்புறம் அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தேர்தல் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி இது கடந்த தேர்தல் மாதிரி கிடையாது, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. வரலாறு நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்க முன்னாடி இருக்கிற வேட்பாளர்களை பாருங்க, தலைவர்களை பாருங்க, நம்ம கட்சி தலைவரை பாருங்க, யார் உண்மையா இருக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தலைமைக்கும் நம்ம கொள்கைக்கும் யார் உறுதியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் வேட்பாளரை பாருங்க, பார்த்து நல்ல முடிவு எடுங்க. இந்த கொடுக்குறாங்கல்ல 500 1000 தயவு செய்து அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து வாங்கிக்கங்க. இதுல என்ன கொடுமைனா, நானும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தேர்தல் பணியில செஞ்சிருக்கேன், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வரா வேலை பார்த்திருக்கேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2 minutes தான் இருக்கா, அதனால அவங்களால எலெக்ஷன் கமிஷன் நினைச்சாலும் எவ்வளவோ தடுத்தாலும் இந்த இவங்க திமுக அதிமுக அந்த அளவுக்கு சிஸ்டம் எவ்வளவு கரப்ஷன்னா
அவ்வளோ சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக பணம் வந்து சேர்ந்துடும். அவங்களால தேர்தல் ஆணையம் தடுக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நம்ம தலைவர் சொன்ன என்ன சொல்லியிருக்காரு, கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஓட்டு எந்த சின்னத்தில் போடணும், ஓட்டு எந்த சின்னத்தில் போடணும், ஓட்டு எந்த சின்னத்தில் போடணும் உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நம்மளோட கோரிக்கையும் சரி, உங்களோட எதிர்காலமும் சரி, நீங்க போட போற வாக்குல தான் இருக்கு. சிந்திச்சு வாக்களிங்க. மறக்காம திரும்ப ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் திருச்செங்கோடு மக்கள் நைட்டு தூங்க போறப்ப ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க யோசிங்க. தேர்தலுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம இந்த கட்சி சார்பெல்லாம் இல்லாம, இந்த பணம் எல்லாம் இல்லாம, கட்சி தலைவர் யாரு, வேட்பாளர் யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, யார் உங்க மனசுக்கு இவங்க தொகுதிக்கு உண்மையா நல்லது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மத்த எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம்